ராஜஸ்தானின் பாலைவன பகுதியில் இருக்கும் ஒரு அனுமன் கோவிலில் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வேண்டுதல் செய்கிறார்கள். அங்கே ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? பக்தர்கள் கட்டும் தேங்காய் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறிய பிறகுதான் அகற்றப்படுகிறது. அதுவும் சாதாரண அனுமன் அல்ல, மீசை மற்றும் தாடியுடன் அருள் பாலிக்கும் அரிய பாலாஜி. அந்த அதிசயமான சாலாசர் பாலாஜி கோவில் பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கோவிலின் அமைவிடம். இந்த சாலாசர் பாலாஜி கோவில் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சாலாசர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அனுமன் பக்தர்களுக்கு மிகவும் பிரபலமான தலமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். முக்கியமாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், இங்கு அருள்பாலிக்கும் அனுமன் சுவாமி மீசை மற்றும் தாடியுடன் காட்சி தருகிறார். இந்த மாதிரி உருவத்தில் அனுமனை காண்பது மிகவும் அரிது. கோவிலில் வரலாறு. சாலாசர் பாலாஜி கோவிலில் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு விவசாயி நிலத்தை ஊர்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கல் போன்ற உருவம் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அந்த இரவு அந்த ஊரின் தலைவருக்கும் ஒரு பக்தருக்கும் கனவில் அனுமன் தோன்றி என்னை சாலாசருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அருளியதாக நம்பப்படுகிறது. அதன்படி அந்த சிலை சாலாசருக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு கோவில் கட்டப்பட்டது. அதன் பிறகு இந்த தலம் மிகவும் புகழ் பெற்றது. பக்தர்கள் வேண்டியது நிறைவேறுகிறது என்ற நம்பிக்கை பரவியது. பாலாஜியின் அதிசயங்கள். இந்த கோவிலில் பல அதிசயங்கள் நடந்ததாக பக்தர்கள் கூறுகின்றனர். வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும், கடன் பிரச்சனை நீங்க வேண்டும், நோய் குணமாக வேண்டும், இப்படி பல வேண்டுதல்களுடன் மக்கள் வருகிறார்கள். பலர் வேண்டியது நிறைவேறிய பிறகு மீண்டும் வந்து நன்றி வழிபாடு செய்கிறார்கள். இங்கு ஒரு முக்கியமான வழக்கம் என்னவென்றால், பக்தர்கள் தேங்காயை கட்டி வேண்டுதல் செய்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த தேங்காயை அகற்றி பூஜை செய்கிறார்கள். இந்த நம்பிக்கையால் ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் கோவிலில் காணப்படும். கோவிலின் தனிச்சிறப்புகள். இந்த கோவிலில் தினமும் நடைபெறும் ஆரத்தி மிகவும் பிரபலமானது. அந்த நேரத்தில் முழு கோவிலும் பக்தி உணர்வால் நிரம்பி இருக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான் என்ற கோஷங்கள் முழங்கும். பாலாஜிக்கு வெண்ணெய், சிந்தூர், மாலை போன்றவை சமர்ப்பிக்கப்படுகின்றன. இங்கு கிடைக்கும் பிரசாதத்தையும் பக்தர்கள் மிகவும் புனிதமாக கருதுகின்றனர். கோவிலின் கட்டிட அமைப்பும் அழகாக இருக்கும். இரவு நேரத்தில் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் போது கோவில் மிகவும் தெய்வீகமாக காட்சி தரும். அனுமன் பக்தியின் மகிமை. அனுமன் பக்தி என்பது தைரியம், நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளம். ராம பக்தனாக வாழ்ந்த அனுமன் இன்னும் பக்தர்களை காப்பாற்றுகிறார் என்று மக்கள் நம்புகின்றனர். சாலாசர் பாலாஜி தலத்தில் பக்தர்கள் மன நிம்மதி பெறுகிறார்கள். பலர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கியதாகவும் கூறுகின்றனர். அனுமனை முழு மனதுடன் வேண்டினால் அவர் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. தரிசன தகவல்கள். இந்த கோவிலுக்கு செல்ல சிறந்த காலம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. ராஜஸ்தானில் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் குளிர்காலத்தில் செல்வது வசதியாக இருக்கும். அனுமான் ஜெயந்தி நேரத்தில் இங்கு மிகப்பெரிய திருவிழா நடைபெறும். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். ராஜஸ்தானில் பாலைவனத்தில் இருக்கும் இந்த சாலாசர் பாலாஜி கோவில் இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக திகழ்கிறது. அனுமனை முழு மனதுடன் வேண்டினால் அவர் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த அதிசய பாலாஜி கோவிலை தரிசித்து வாருங்கள். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் பார்க்கணுமானா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.